السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاكيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما ظلم عليه الليل وأشرق عليه النهار، ولا تواري منه سماء سماعة ولا أرض أرضه ولا بحر ما في كعره ولا جبل ما في وعره، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن لكل أمة شرفا، شرف أمتي القرآن. وقال عليه الصلاة والسلام عظة: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச ஒரு ஆகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம். அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக வேண்டி எங்களை பாவிக்கிறது இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தெரிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வஹீயுடைய இல்முக்காக வேண்டி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாவிக்கிறது, எங்களை ஈடுபடுத்துறது, எங்களுக்கு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குறது, இது ஆகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. அல்லாஹ் எந்த அளவுக்கு குர்ஆன்ல பேசுறான்டா சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதாவது அல்லாஹ் உலகத்தில் எதை வச்சும் சந்தோஷப்பட சொல்லல, அல்லாஹ் சந்தோஷப்பட சொன்னதண்டா. அல்லாஹ் இதை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, பேரின்பம் அடைங்க என்று சொல்றேன்டா. அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, இது இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு உதவி செய்கிறது, குர்ஆன் ஹதீஸை படிக்கிறது, படிப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்கிறது, இது வச்சு நீங்க சந்தோஷம் அடைங்க. இதுக்காக வேண்டி தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் அனுப்புறது, இதை வச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க வீடு கட்டி வாசல் வாங்கி காணி பூமி வாங்கி நீங்க பெரும் பெரும் வாகனங்கள் எடுத்து இதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றது சந்தோஷப்படுங்க, நீங்க இன்பம் அடைங்கன்னு அல்லாஹ் சொல்றது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதாவது இந்த குர்ஆன் ஹதீஸ், இந்த குர்ஆனுடைய அறிவு எங்களுக்கு கிடைக்குதுண்டா, இதை வச்சு சந்தோஷம் அடைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, மாணவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்த இது ஆகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் இந்த ஓதுகின்ற இந்த குர்ஆன் இது சாதாரணமானது கிடையாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் பேசுறான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன்,
இந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது தெரியுமா? அகிலத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. இலங்கையுடைய ஜனாதிபதி, அரபு நாடுகளுடைய ஜனாதிபதிகள் இந்த உலகத்தை யாரிடம் இல்ல, முழு உலகத்தையும் முழு அண்ட சராசரத்தையும் படைச்சி பலிபாடித்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனிடத்திலிருந்து வந்தது இந்த புனிதமான குர்ஆன். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் யாரின் மூலமாக? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல பேசுறான். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன். நம்பிக்கையான ரூஹான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஆக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த குர்ஆனை எப்ப யாருக்கு இறக்கினது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக வந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கினான். வேற எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கல, எந்த ஒரு ரசூலுக்கும் கொடுக்கல. உலகத்தில் முதலாவது வந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் கொடுக்கல இந்த குர்ஆனை. வந்த ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கும் கொடுக்கல. அல்லாஹ் இந்த புனிதமான இந்த அற்புதமான இந்த குர்ஆனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தது ரஹ்மத்துல் லில் ஆலமீன். எப்படி அல்லாஹ் இந்த ரப்பில் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கு இரட்சகனோ, அதே போல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கு அருக்கொடையாக வந்து ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் எப்ப இறங்கினுச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சாதாரணமான மாதம் கிடையாது. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 மாதங்கள், அதிலேயும் குறிப்பாக புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். நாங்க பெற்றோர்களாகிய ஒவ்வொருத்தரும் நாங்க நினைக்கணும், கண்ணியமானவர்களே, என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த குர்ஆன் இது சாதாரணமானது கிடையாது. பிள்ளைகளாகிய மாணவர்களாகிய எங்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்கணும், இந்த குர்ஆன் இது சாதாரணமானது கிடையாது. இது அற்புதமானது, இது பொறுமதியானது. இது பொறுமதியானது இல்ல, இதை விட பொறுமதியானது, உயர்வானது உலகத்தில் எதுவும் கிடையாது. உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இத ரமலானுடைய மாதத்தில் இறக்கி வச்சது மாத்திரம் கிடையாது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் பேசுறான், அது லைலத்துல் கத்ருடைய இரவுல இறக்கி வச்சோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு புனிதமானது லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ഖൈറും മിൻ അൽഫി ഷഹർ. 1000 மாதங்களை விட சிறந்தது. நாங்க கொஞ்சம் யோசிப்போம். அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆன் இறங்கப்பட்டுச்சேண்டா, அப்ப 23 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக வந்தது. யோசனை வரும் தானே சகோதரர்களே, மாணவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவுலதான் 7வது வானத்துக்கு இந்த குர்ஆனை இறக்கி வச்சது. இது லைலத்துல் கத்ருடைய இரவுல. அதுக்கு பின்னால 7வது வானம் சமாஉத் துனியா, 7வது வானம். இந்த வானத்திலிருந்து தான் கட்டம் கட்டமாக குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ்.
எவ்வளவு புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு உலகத்துல குடும்பம் இருக்குதுன்னாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. வமன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உலகத்துல குடும்பமா கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹும் அஹ்லுல் குர்ஆன் வ காஸா, அல்லாஹ்வுடைய குடும்பம் என்றா யாரு தெரியுமா? ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுடையவர்கள். வ காஸா, அவர்கள் அல்லாஹ்வுடைய குறிப்பான அடியார்கள், விசேஷமான அடியார்கள். சுப்ஹானல்லாஹ். அஹ்ல் என்றா என்ன? குடும்பம். குடும்பம் என்றா நாங்க எங்க இருந்தாலும் நாங்க தொடர்பாக இருப்போம். இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நான் எனக்கும் இந்த குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எவ்வளவுக்கு தொடர்பு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம் குர்ஆனுடையவர்கள். குடும்பம் என்றா எப்படி? ஜப்பான்ல இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, கத்தார்ல இருந்தாலும் சரி, நாங்க எப்பயும் தொடர்பாக இருப்போம். கோல் மூலமாக இல்லாட்டி கடிதம் மூலமா ஏதோ ஒன்று மூலமா தொடர்பாக இருப்போம். நாங்க அஹ்லுல் குர்ஆன் என்றா, குர்ஆனுடையவர்கள் என்றா, நாங்க மதரசா காலத்துல மட்டும் இல்ல, மதரசா நேரத்துல மட்டும் இல்ல, நாங்க வீட்டுக்கு போனாலும், நாங்க லீவுல போனாலும், எல்லா நேரமும் குர்ஆனோட தொடர்பாக இருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் தனி சிறப்பு இருக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷரஃபு உம்மதி அல் குர்ஆன், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரஃபு உம்மதி, இந்த உம்மத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உம்மத்துடைய கண்ணியம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துடைய பெருமை, கண்ணியம், மகத்துவம் எதில இருக்குது தெரியுமா? அல் குர்ஆன், குர்ஆனுக்குள்ளதான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை, வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன், உண்மையான கண்ணியம் இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. வளங்கா மஹிந்த ராஜபக்ச அனுரகுராம் குமார திசாநாயக்க ஜனாதிபதி வந்திருக்காராம், தண்ணி கொஞ்சம் குடிச்சு போட்டு போயிருக்காராம். அதை எடுத்து நாங்க பாக்கியம் என்று குடிப்போமா? அவரை கூட்டாளி ஆக்குறது என்னத்துக்கு? அவரை கூட்டாளி ஆக்கிறதுக்கு, அவரோட பழகிறதுக்கு, என்னத்துக்கு? உலகத்தார்ட்ட என்னையாவது ஒன்று நான் போட்டோ ஒன்று பிடிச்சேன்னு சொல்றதுக்கு, இல்லாட்டி என்னையாவது சாதிக்கிறதுக்கு. ஒரு டாக்டரோட உலகத்தை சமநிலை பெரியார்களே, நீங்க ஒரு ஹஸரத், ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் வாராரு, குர்ஆன் ஹதீஸ் கொடுக்கப்பட்டவர், இப்ப அவரோட நாங்க முஹப்பத் வைக்கிறது, அவர் என்னை தருவாரா எங்களுக்கு? அவர் துஆ செய்வார். அதுதான் உண்மையான கண்ணியம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுக்கு இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நாங்க குர்ஆனுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கிறோம், குர்ஆனோட எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். மாணவர்கள், இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாரும் சிந்திக்கணும், எனக்கும் குர்ஆனுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 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 ஏனைய விடயங்கள் உலகத்தோட முடிஞ்சிடும், உலகம் தொட்டு செல்லும், ஆகிரம் தொடர்ந்து வரும். உலகம் தொட்டு செல்லும், ஆகிரம் தொடர்ந்து வரும். உலகத்தில் ஒரு ஆள் டாக்டர், உலகத்தில் ஒரு ஆள் இன்ஜினியர், உலகத்தில் ஒரு ஆள் ப்ரொஃபசர், உலகத்தில் ஒரு ஆள் டீச்சர்ஸ். சகோதரர்களே, பெரியார்களே, மாணவர்களே, இது உலகத்தோட முடிஞ்சிடும், உலகத்தோட முடிஞ்சிடும், கபரோட முடிஞ்சிடும். கபருக்கு அங்கால வரா,
கபருக்குள்ள வச்சா மையத்து. யூனிவர்சிட்டி வேற படிச்சாரு, என்ன 13-14 வருஷம் ஸ்கூல்ல படிச்சாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போனாரு. யூனிவர்சிட்டி போய் இன்னும் ஜாப் கிடைக்கிறதுக்கு 1 மாசம் இருக்குது. 1 மாசம் இருக்கக்குள்ள மௌத்து வந்துட்டு. மௌத்து வருமா வரமாடிச்சா வந்துட்டு இப்ப என்ன கபருக்கு கொண்டே வைப்பாங்களா? கபருக்கு யாரும் வந்து செல்வாங்களா? நீங்க இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டீங்க, படிச்சீங்க, ஓடினீங்க, யூனிவர்சிட்டியில போய் தங்கினீங்க, இன்னாங்க உங்களுக்கு நன்மை எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும். நாங்க சொல்லல நீங்க யூனிவர்சிட்டி போகாதங்க, படிக்காதங்க, இல்ல, குர்ஆனோட சேர்ந்து படிங்க. ஆனா ஒரு குர்ஆன ஒரு புள்ள பாடமாக்கிட்டாரு, மனனம் செஞ்சிட்டாரு, குர்ஆனோட தொடர்பு உண்டாகிட்டு உலகம் தொட்டு செல்லும். உலகத்தோட முடிஞ்சு டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் உலகத்தோட. ஆகிரம் தொடர்ந்து வரும். குர்ஆன் இது தொடர்ந்து வரும். மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் கேட்பானா, டாக்டர் மாரெல்லாம் எழுமுங்க அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இன்ஜினியர் மாரெல்லாம் எழுமுங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன பாடமாக்கின ஹாஃபில்களே எழும்புங்க, குர்ஆனுடையவர்களே எழும்புங்க. அந்த எழுப்பாட்டி, குர்ஆன சுமந்த பிள்ளைகள் எழுப்பாட்டி அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வர்கா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துனியா இன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. ஏ மகன் எழும்புங்க, இக்ரா ஓதுங்க, வர்கா உங்களோட அந்தஸ்துக்களை உயர்த்தி கொண்டே போங்க. வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துனியா, உலகத்தில் எப்படி நிறுத்தி நிறுத்தி தஜ்வீத் முறைப்படி ஓதினீங்களோ அதே போல. இன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீங்க எங்க ஓதி முடிக்கிறீங்களோ அங்கதான் உங்களோட அந்தஸ்துடைய உச்சகட்டம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த குர்ஆனை லேசா ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நாங்க நினைக்கிற மாதிரி, இன்னைக்கு நாங்க நினைக்கிற என்னது கஷ்டம்? கஷ்டம் இல்லை, லேசி. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர். அல்லாஹ் கேட்கிறான், நாங்க குர்ஆன திட்டவட்டமாக உறுதியாக நாங்க லேசாக ஆக்கித்தான் வச்சிருக்கோம். யாருக்கு? அம்மா வாப்பாட தண்டனைக்கு வார ஆளுக்கு, அம்மா வாப்பா அடிச்சு போட்டுருவாண்டு வாராக்களுக்கு, அவங்களுக்கு லேசா இருக்கு, அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யாருக்கு லேசா இருக்கும்? ஆசையோட, ஆர்வத்தோட, தேட்டத்தோட இப்படி வாரவங்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை லேசா ஆக்கி வச்சிருக்கான். ஆசை இருந்தா என்ன செய்வாரு? என்ன செய்வார்? ஆசை இருந்தா உண்மையான ஆசை உடைய ஆளண்டா ஹஸரத் லீவு தந்தாலும் என்ன செய்வாரு? அங்கேயும் குர்ஆனை தூக்குவார். நான் குர்ஆனை பாடமாக. அம்மா பாப்பா எங்க ஒரு இடத்த போறதுக்கு கூப்பிடுறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்த, அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல நான் மதரசா போகணும், நான் குர்ஆனை பாடமாக்கணும். யாருக்கு லேசாக்கி வச்சிருக்கான்ல? யாருக்கு பாபா? ஆசையோட, ஆர்வத்தோட, தேட்டத்தோட வாராங்களுக்கு தான் அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கான். என்ன இங்க வாரண்டாலே என்ன மாட்டுக்குட்டி அறுக்க கொண்டு வாராமாய் இழுத்து இழுத்து என்ன ஏலா ஏலா இப்படி வாராக்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளவுதான். யார் ஆசையோட, ஆர்வத்தோட, இது குர்ஆன்ங்கிறது என்னை உலகத்தோட முடிகிறது இல்ல, உலகத்திலேயும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், ஆகிராவிலையும் கண்ணியப்படுத்துவான். அதனால குர்ஆன் சாதாரணமானது கிடையாது. நாங்க ஆசையோட ஓதணும். கிட்டத்தட்ட ஒரு புள்ள கம்பளையில 7 வயசுல ஹாஃபிஸ் ஆயிர. என்ன இமாம் ஷாஃபிக்கு மட்டும் இல்ல 7 வயசுல ஹாஃபிஸ் ஆகிற ஏலும் இப்பயும் ஏலும்.
கிட்டத்தில் உம்ராக்கு போய்க்க ஊரால கௌரவிச்சு பொன்னாட போத்தி யூடியூப்ல எல்லாம் வந்துடும். ஹசரத்தோட டைமை பிடிச்சி போட்டு காட்டுங்க பிள்ளைகளுக்கு. 7 வயசுல ஹாஃபிஸ் ஆயிடும். ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு பொம்பளை புள்ள கிட்ட 4 மாசத்துல ஹாஃபிஸ் ஆயிடும். எத்தனை மாசம்? 4 மாசத்துல ஹாஃபிஸ். ஒரு பொம்பளை புள்ள. நாங்க ஆம்பளைன்னு சொல்றோம் என்ன, அப்படித்தானே எல்லாரும் அப்படித்தானே சொல்ற? ஆம்பளைன்னு தானே சொல்ற? பொம்னரா ஆம்பளை. ஒரு பொம்பளை புள்ள 4 மாசத்துல நினைஞ்சிட்டு ஹாஃபிஸ் ஆயிட்டு. அப்ப அல்லாஹ் லேசாக்கி வச்சுக்கானா கஷ்டமாக்கி வச்சுக்கானா? யாருக்கு லேசி? ஆசையோட வர ஆளுக்கு லேசி. யாருக்கு லேசி? ஆசையோட வரணும். அம்மா அப்பா ஆசையோட அனுப்பணும். அம்மா பாப்பாவும் பெற்றோரும் அதுக்காக முயற்சி செய்யணும். என்ன செலாக்கள் நினைக்கிற பெற்றோர்கள் வயசு கொஞ்சம் போனா குர்ஆனை பாடமாக்கல. எங்க பாடமாக்குற குர்ஆன்? அப்படி ஒரு மெயின் செட். தாய்மார்களே என்ன, நாங்க ஒவ்வொருத்தரும் மாணவர்களும் வீடுகளுக்கு போய் சொல்லணும், அம்மா அப்பா உங்களுக்கும் காலம் இருக்குது, நீங்களும் குர்ஆன் ஓதணும். என்ன கிட்டத்தில் ஒரு வயசான மூதாட்டி 72 வயசுல என்ன செஞ்சிட்டா? குர்ஆனை பாடமாக்கி முடிச்சிட்டா. எத்தனை வயசுல? 72 வயசுல. நம்மட உம்மா மாற ஆளாதானே, நம்மட உம்மட ஆளாதானே, வயசு வைத்துமான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவங்கள்ட்டையும் ஆசை விட்டணும். அப்துல் அசீஸ் மாஸ்டர் ரெண்டு மர்கஸ்ல இருந்தாரு. 70 வயசுல ஹாஃபிஸ் ஆயினார். அல்லாஹ் குர்ஆனை லேசாக்கி வச்சிருக்கிறார். யாருக்கு மேலும் எவருக்கு மேலும். ஆனா என்ன வரணும்? ஆசை வரணும். என்ன வரணும்? ஆசை வரணும். ஆசை வந்தா பாடம் வரும். கஷ்டப்பட்டு பாடமாக்கினா மௌத்து வரைக்கும் மோதலாம். மௌத்தாயினத்துக்கு பிறகு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருக்கா. அல்லாஹ் இதுக்கு முன்னால இருந்த எந்த ஒரு வேதத்தையும் பாதுகாக்கிறதா சொல்லல. அல்லாஹ் இந்த வேதத்தை மட்டும்தான் பாதுகாக்கிறதா தான் சொல்லலாம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அல்லாஹ் குர்ஆன்ல பேச, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, இந்த குர்ஆனை நாங்க இறக்கினோம், நாங்களே பாதுகாப்போம். இது குர்ஆனுடைய என்ன அத்தாட்சிகள், அற்புதங்கள்ல பெரிய ஒரு அத்தாட்சி. பாருங்க, குர்ஆனுடைய எழுத்து அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். என்ன பல கோடிக்கணக்கான ஹாஃபில்களின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனுடைய எழுத்துக்களை பாதுகாக்கிறான். அதே போல குர்ஆனுடைய தொனியை, அந்த குர்ஆனுடைய சத்தத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். யாரின் மூலமாக? காரிகளின் மூலமாக. காரிகளின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனுடைய தொனியை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். முஃபஸ்ஸிரீன்களின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இன்றைக்கு வாய் பேசாத ஊமையர்கள் குர்ஆன் ஓதிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கும் மொழி இருக்குது. இப்ப நாங்க பேசுற மாதிரி அவங்களுக்கு கையால பேசுறதுக்கு மொழி இருக்குது ஊமையர்களுக்கு. ஊமையர்களும் இன்றைய குர்ஆனை பாடமாய் கொண்டிருக்கிறான். சும்மா உதாரணமா உங்களுக்கு சலாம் சொல்லி காட்டுறேன். என்ன சலாம் சொல்லக்குள்ள ஊம பாசையில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, இப்படிதான் சலாம் சொல்றேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஊம பாசையில ஊமையர்களும் இன்றைய குர்ஆனை பாடமாக்கி வச்சிருக்காங்க. கண் தெரியாதவங்க இவங்களும் குர்ஆனை பாடமாக்குறாங்க. இப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும், எந்த புள்ளை அல்லாஹ் கண் தெரியாம ஆக்கலே,
எந்த பிள்ளைய ஊமையாக்கலே. இப்போ வீடுகள்லையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்களே நம்மட தரவாடியில், இவங்க யோசிக்கணும். இப்போ எங்கட நானா தம்பி மாறுமேக்கான. அப்போ ஊமை பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்குதுண்டா, வாய் என்ன கண் தெரியாத பிள்ளைகள் அவங்களுக்கு குர்ஆன் இருக்கு, தொட்டு 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 ஓதுறது, அவங்களும் குர்ஆனை பாடமாக்குறாங்க. ஏண்டா இன்னைக்கு நாங்கள் குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு வாயை பேச வச்சுக்கிறான், கண்ணை பார்க்க வச்சுக்கிறான், நாங்கள் எந்த அளவு குர்ஆனை முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகள விடயத்தில் பெற்றோர்கள், அதிலையும் குறிப்பாக பெண்கள் ஆக முக்கியம், தாய்மார்கள் ஆக முக்கியம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இவங்களுக்கு தந்தை மௌத்தாயிட்டாங்க நேரத்தோட. தாய் தான் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்கு கூட்டி போனாங்க, அதுக்கு பிறகு குர்ஆனை பாடமாக்குறதுக்கு உதவியாக இருந்தாங்க தாய் மட்டும். அதுக்கு பிறகு 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கினாங்க, 10 வயசுல என்ன முஅத்தா மாலிக்க பாடமாக்கினாங்க. 7000 8000 10,000 கூடுதலான ஹதீஸ்கள் இருக்குது, 10,000க்கு மேல. அதுக்கு பின்னால ஃபிக்ஹ படிக்கிறது கிட்டத்தட்ட 13-14 வயசுல வந்தாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இருந்து சொன்னாங்க, யா புனை இன்னி அரா ஃபீ வஜ்ஹிக நூரா, என்னுடைய அருமை மகனே உண்ட முகத்தில் பார்த்தா ஒரு வெளிச்சம் கொண்டு வருது. என்னத்திர வெளிச்சம்? குர்ஆனுடைய வெளிச்சம். லா துத்ஃபிஉ நூரக பில் மஆசி, பாவத்தை கொண்டு அந்த வெளிச்சத்தை இல்லாமாக்கிறார். என்ன இஞ்ச குர்ஆனை பாடமாக்குற, இஞ்ச குர்ஆனோட இருக்கிற, அங்க போய் வீட்டு பெற்றோர்கள் குறிப்பாக வீட்டுடைய சூழலை சீராக்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. அங்க வீட்டை போய் படத்துக்கு முன்னாலையும் போன்லையும் இப்படி இருந்தா என்ன பாடம் வரா? பாவத்தோட இருந்தா பாடம் வரா. فإن العلم فضل من إلهي لا يؤتي للعاصي. என்ன ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உஸ்தாத் வக்கீ ரஹ்மத்துல்லாஹ் அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போய் சொன்னாங்க, உஸ்தாத் பாடம் வருது இல்லை, பாடம் கொஞ்சம் 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கினாங்க, மறக்குது, கொஞ்சம் மறதி கொஞ்சம் வருது. என்ன உஸ்தாத் என்ன சொன்னாரு? மிகப்பெரிய ஒரு இமாம், ஷகௌது இலா வகீன் சுவா இஃப்லி ஃபௌசானி இலா தர்கில் மஆசி. உஸ்தாத் சொன்னாரு, நீ என்னையோ பாவம் ஒன்று செய்கிறாய், என்ன செய்யணும்? பாவம் ஒன்று நடக்குது, அதான் பாடம் வருது இல்லை. فإن العلم فضل من إلهي لا يؤتي للعاصي. இல்மு குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் தாரது. நாங்க விரும்பி இல்ல, தேட்டத்தோட தேவையோட போனா அல்லாஹ் தருவான். எங்களுக்கு கஷ்டமா இருக்கேண்டா, என்னையோ பாவம் நடக்குது. சுபோவுக்கு எழும்புறம் இல்ல, தஹஜ்ஜுடைய நேரம், குர்ஆனை பாடமாக்குறதுக்கு லேசான நேரம், எழும்புறம் இல்ல, என்ன பாவம் நடக்குது. பாவிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அங்க போய் போன்ல இருக்கு ஊர்பட்டதையெல்லாம் பார்க்கிற, இங்க வந்து குர்ஆனுக்கு முன்னுக்கு தலையடிக்கிற, பாடம் வர. பிள்ளைகளுக்கு இது ஏற்பாடு செய்யணும், வீட்டுடைய சூழல் சீராக இருக்கணும். தாய்மார்கள் முக்கியம். தந்தை பெரிய அவுலியாவா இருக்காரு, தந்தை பெரிய அவுலியா இருக்கு, அவரை விட சிறந்த மனுஷன் ஒத்தரும் இல்லை. அப்படி பெரிய அவுலியா நம்மட வாப்பா. அப்படி என்னாலும் உம்மா கிட்ட தீன் இல்லையா? தாய்மார்கள் சிந்திக்கணும், தாய்மார்கள்கிட்ட தீன் இல்லையா? அவங்க இந்த விடயத்துல கண்காணிக்கலண்டா பிள்ளைகள்கிட்ட ஒரு காலமும் தீன் போகாது. இப்ப நான் சொன்னேனே நேரத்தோட 7 வயசுல ஒரு புள்ள ஹாஃபிஸ் ஆயினண்டு, அது தாய் கூட இருந்து தாய் ஓதி கொடுத்து கொடுத்து தாயும் ஹாஃபிஸ் ஆயிட்டா, பிள்ளையும் ஹாஃபிஸ் ஆயிட்டா. சுப்ஹானல்லாஹ். வீட்டில் தாய்மார்கள் முக்கியத்துவம் செலுத்தணும்.
உலகத்தில் முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தாக்கிட்ட தீன் இல்லை, தாக்கிட்ட மார்க்கம் இல்லை. வாப்பா முதலாவது ரசூல். தந்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தாவத் கொடுத்தாங்கண்டா, இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகலாக மக்கள் சீராகணும், மக்கள் நல்லவர்களாகணும், தாவத் கொடுக்காரு. வீட்டுக்குள்ள எவ்வளவு கவலைப்படிப்பாரு, வீட்டுக்குள்ள எவ்வளவு சொல்லியிருப்பாரு. கண்ணியமான மாணவர்களே, பெற்றோர்களே, தாக்கிட்ட மார்க்கம் இருக்கல்ல, தாக்கிட்ட தீன் இருக்கல்ல, அதனால பிள்ளைகிட்டையும் தீன் இல்லை. கண்ணான் தீன் இல்லாம இருக்க, பிள்ளைகிட்ட தீன் வரல. எந்த அளவுக்கு தீன் வரலண்டா, இப்ப தந்தை என்ன செய்யறாரண்டா, இப்ப வெள்ளம் வரப்போகுது, இப்ப கப்பல்ல ஏறுங்க, கப்பல்ல ஏறுங்க. மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லீம்களை எல்லாம் ஏத்துறாரு. இப்ப மகனும் அவடத்தை நிக்கா, மகனை பார்த்து சொன்னா, யா புனை இருக்கம்மானா, என்னுடைய அருமை மகனே, நீயும் வந்து கப்பல் ஏறு. வலா தகுன் மல் காஃபிரீன், காஃபிர்களோட சேர்ந்துராத மகனே. மகன் என்ன சொன்னா, நான் அந்த மலையில ஏறி பாதுகாத்து கொள்வேன். வாப்பா உங்களோட வாரத்துக்கு தயார் இல்லை. ஏன்? வளர்ந்த வளர்ப்பு யாரு? தீன் இல்லாத பெண் வளர்த்தது. வாப்பாட தீனுக்கு உதவியா இருக்கிறதுக்கு மகன் தயார் இல்லை. உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வாரத்துக்கு தயார் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க. யாரு? தன்னுடைய மனைவியை விட்டுட்டு போனாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முஃமினான பெண் விட்டுட்டு போனாங்க. முஃமினான பெண்ணுகிட்ட தன்னுடைய பிள்ளை பச்சிலம் பாலகன் குழந்தை விட்டுட்டு போனாங்க. சரியான வீடு இல்லை, சரியான ஏற்பாடு இல்லை. இப்ப திரும்பி வராங்க. இப்ப புள்ள வாலிபத்தை அடைய போகுது, திரும்பி வராங்க. இப்ப புள்ளைய பார்த்து கேட்டாங்க, யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா, என்னுடைய அருமை மகனே, உங்களை அறுக்கணும். வஹி வந்திருக்கு. இப்ப உங்களோட என்ன பாப்பாவை தந்தே கண்டுமில்லை, மிச்ச நாளைக்கு பிறகு வந்திருக்காரு, நீண்ட காலத்துக்கு பிறகு வந்திருக்காரு. வந்து கழுத்தை கேட்காரு. எப்படி இருக்கு? வெளிநாட்டில இருந்து வீடியோ கால்ல பார்த்து இருந்த வாப்பா வந்து உன்னை கழுத்து அறுக்க போறமான்னா எப்படி எப்படி? இதுக்கா நீ வந்த இல்லையா? இதுக்குத்தானா நீ வந்த இவ்வளவு தூரம் இருந்து? வாப்பா ஜமாத் போய் வந்து கேட்டா எப்படி? முஃமினான தாயுடைய மடியில வளர்ந்த குழந்தை, அந்த குழந்தை சொன்னது, யா அபதி ஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை தந்தை, பாசமான தந்தை. தந்தை கழுத்தை கேட்காரு, புள்ள சொல்லுது பாசமான தந்தை, இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்க அருங்க, என்ன பொறுமையாளர் கூட்டத்தில் கண்டுகொள்ளுவீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப வீட்டில் பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை சீராக வளர்க்கணும், பிள்ளைங்களுக்கு சூழல் அமைச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கணும். நாங்கள் பெண்கள், ஆண்கள், பெற்றோர்கள் வீட்டில் குர்ஆன் ஓதணும், குர்ஆனை தூக்கணும். நாங்க ரெண்டு பேரும் என்ன டிவியை போட்டு அம்மாவும் பாப்பாவும் படத்தை பார்த்துக்கு மகன் குர்ஆன் ஓதுண்டா ஓதுவானா? ஓத மாட்டான். போன ரெண்டு பேரும் நோண்டி நோண்டி மகன் குர்ஆன் ஓது, அவனும் ஒரு போன், அவனுக்கு முழுக்க இந்த போன்லாம் சிந்தனை இருக்கு. அப்ப பெற்றோர்களாகிய நாங்க அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்கணும், வீட்டுடைய சூழலை சீராகி கொடுக்கணும்.
இமாம்கள் எழுதுறாங்க, அல் இப்ன் சிர்ரு அபி, மகன் தந்தையுடைய இரகசியம். என்ன வாப்பா போடுற கூத்தையெல்லாம் போடுற மகன் ஆபிசானும் ஆலிமானும்டா கேள்விக்குறிதான். அதனால தந்தைமார்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க சீராகணும். அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை சீராக்குவாங்க. தாய் தந்தையர்கள்ட்ட தீன் மார்க்கம் தாய் தந்தைகள்கிட்ட தீனுடைய சூழல் அந்த பிள்ளைகள்கிட்ட உண்டாக்குறது, இது எங்கிட்ட உண்டாகணும். என்ன பிள்ளைகள் வீடுல பிள்ளைகள் வளர்றதில்ல, வளர்க்கப்படணும். என்ன காடு வளரும், என்ன காடு வளரும். இப்ப ஒரு முன்னுக்கு ஒரு ஆள் வள ஒன்றை வாங்கி போட்டாரு, காணி ஒன்றை வாங்கி போட்டாரு. என்ன காடு வளர்றதுக்கு என்ன முயற்சி செய்யணுமா? சொல்லுங்க பாப்பா, என்ன முயற்சி செய்யணுமா? காடு வளர்றதுக்கு என்ன எண்ணெய் அடிக்கணும், பசலை போடணும், அப்படியெல்லாம் போடணுமா? காடு வளரும். இப்ப தென்னந்தோப்பு உண்டாக்கணும், என்ன செய்யணும்? அது வளர்க்கணும். தோப்பு வளர்க்கணும், தோட்டம் வளர்க்கணும். இதே மாதிரி கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளர்றதில்லை. பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளர்க்கணும். பிள்ளைகள் வீட்டுல பிள்ளைகள் வளர்க்கப்படணும். எப்படி காடு வளர்ந்தா என்ன செய்யும்? இப்ப நம்ம வாங்கி போட்ட காணிதான் இப்ப காடு வளர்ந்திருக்குது. இப்ப நாங்க என்னத்தை யோசிப்போம்? காடு வளர்ந்திருக்குது, என்னத்தை யோசிப்போம்? இப்ப நம்மட வளவுதான். என்ன பாம்பு இருக்குமோ, நட்டுவக்கால் இருக்குமோ, பூரான் இருக்கும், பயம் இருக்கும். இதே மாதிரி கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்கட பிள்ளைகளையும் வளர்ந்துட்டா நாங்க வளர்க்கல, சும்மா தானே வளருது. அவன் போறான் வாரான், கணக்கெடுக்கிறோம் இல்ல. இப்படி என்றா பிற்காலத்தில் நாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கறத அடைஞ்சு கொள்ளலாம், பயப்படுவோம். என்ன எந்த டைம்ல எப்படி நடந்து கொள்வான், எங்க நம்மட மானத்தை வித்து போட்டு வருவான், இது தெரியாது. அடுத்தனால வீட்டில் பிள்ளைகள் வளர்க்கப்படணும். எப்படி தோட்டம் வளர்க்கிறோமோ, பயிர்கள் வளர்க்கிறோமோ, இதே மாதிரி பிள்ளைகள் வளர்க்கப்படணும். வீடுகள்ல பிள்ளைகள் வளர்க்கப்படணும், கண்காணிக்கப்படணும். பிள்ளைகளுக்கு ஒரு ரூம் இருந்தா நாங்க அடிக்கடி போகணும் வரணும், அது திறந்திருக்கணும். என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு? அதனால பெற்றோர்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அமானிதம் பிள்ளைகள். குர்ஆனை கொடுக்கணும். அல்லாஹ் இந்த செல்வத்தை பத்தி, இந்த நியமத்தை பத்தி அல்லாஹ் ஒரு நாளைக்கு கேட்கத்தான் போறான். அந்த நேரத்தில் நாங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். இந்த நியமத்தை பத்தி இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு தீனை கொடுக்காம நாங்க மௌத்தாகிட்டோம்டா, பெற்றோர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஜனாசா முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கும், பிள்ளைக்கு என்ன துஆ ஓதணும்னு தெரிய மாட்டேங்குது. தீனை கொடுக்கல, துனியா கொடுத்திருக்கு. மையத்து வீட்டுக்குள்ள இருக்கும் பிள்ளைகள் சண்டை பிடிப்பான், சொத்துக்கு சண்டை பிடிப்பான். அதனால பிள்ளைகள் வளர்றதில்லை, பிள்ளைகள் வளர்க்கப்படணும். தீனை கொடுக்கணும், தீனுடைய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். பெற்றோருடைய கடமைகளை சொல்றது இது மார்க்கம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆனை கொடுக்கணும், ஈமானை கொடுக்கணும். இப்பதான் உங்களோட கடமைகள், உங்களோட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும்.
குர்ஆனும் ஹதீஸும் பெற்றோருடைய உரிமைகளை பேசுது. நாங்க அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுக்கலண்டா எங்களோட பிள்ளைகளால நாங்க எது எதிர்பார்க்கிறோமோ அதை அடைஞ்சு கொள்ள முடியாது. குர்ஆனுக்கு எவ்வளவு செலவழிப்போம், ஹஸரத்தை சந்திப்போம், ஹஸரத்துக்கு ஹதியாக்களை கொடுப்போம், அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்போம், ஹஸரத் அனுபவம் என்ன தேவை இருக்குது, இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலாம், உதவி ஒத்தாசையாக இருப்போம். சிலாக்கள் யோசிக்கிறது, நாங்க மாசம் மாசம் காசு கட்டுறோம் தானே, நீங்க மற்றதையெல்லாம் பார்த்துக்கங்க. அப்படி இல்லை. வீட்டில இருந்து அழணும், வீட்டில இருந்து தொழணும், வீட்டு தஹஜ்ஜுதுல என்னுடைய பிள்ளை ஹாஃபிலா ஆனவன் அழணும் பெற்றோர்கள். எனவேதான் கண்ணியமான பெற்றோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் இந்த பிள்ளைகளை பெரிய ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அதனால அந்த பிள்ளைகள் எப்ப சீரான முறையில் முறையான முறையில் வளர்க்கப்படுமோ, பிள்ளை எப்படி வளர்க்கணும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுது. முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், தொழுகைக்காக வேண்டி பிள்ளைகளை 7 வயசுல ஏவுங்க. ஏவுறண்டா நாங்க ஒரு தரம் சொன்னோம், அவன் போகல, இது சரி வராது. ஏவிக்கொண்டே இருக்கணும். 5 நேர தொழுகைக்கும் ஒவ்வொரு தடவைகளும் அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் பாடசாலை முடிஞ்சு வந்துட்டா பிள்ளைகள் பெற்றோர்கள் நாங்க கேட்கணும், பிள்ளைய பார்த்து கேட்கணும், நீ லுஹர் தொழுதுட்டியா, ஒவ்வொரு தடவைக்கும் சொல்லணும். பாருங்க, ஒரு கிழமையில் 5 நாள் ஸ்கூலண்டா, 6 நாள் ஸ்கூலண்டா, நான் ஒரு தரம் சொல்லி பார்த்தேன், 2 தரம் சொல்லி பார்த்தேன், என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகல, அதால நான் விட்டுருவேன் அப்படி என்று விட்டாலாம். அம்மா அப்பா அப்படி சொல்றாங்களா? இல்லை. என்ன, ஒவ்வொரு நாளைக்கும் சொல்றாங்க ஸ்கூலுக்கு போ, ஒரு நாள் லீவ் எடுத்தா ஸ்கூலுக்கு போ சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு நேரம் தொழலையா, ஒரு நேரம் தொழுகை மிஸ் ஆகுதா, பெற்றோர்கள் நாங்க ஏவணும், பிள்ளைய சொல்லணும். 10 வயசாயினா பிள்ளைக்கு அடிச்சு தொழுவிக்கணும். ஒரு புள்ள பருவம் அடைஞ்சும் ஒரு ஆள் இங்க என்ன செய்யல, தொழாம இருக்கிறாரண்டா, கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழலையா ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்குள்ள தொழாம இருக்கிறாரா, வலதால இடதால முன்னால பின்னால 40 வீடுகள் அந்த முசீபத்துக்குள்ளாகும். சுப்ஹானல்லாஹ். அப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆம்பளை புள்ள, வயசு வந்த புள்ள, ஒரு பெண் புள்ள தொழாம இருந்தா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு முசீபத் வரும், எவ்வளவு முசீபத் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு என்ன, எனக்கு தானா பிரச்சனை, எனக்கு தான். சவாலே பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். தொழுகை விடுறது இருக்குது பெரிய பாவம். பாருங்க, மதரசாக்கு புள்ள நேரம் கொடுத்து வருது. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு பிள்ளைகள் வந்து, சில பிள்ளைகள் மதரசாக்கு வந்தா கையை கட்டிக்கு நிக்கிற, என்ன டியூஷனுக்கு போகணும். எங்க போகணும்? டியூஷனுக்கு போகணும், கையை கட்டிக்கு நிக்காம. நாங்க கேட்கிறோம், பெற்றோர்களே, எங்கேயாவது ஒரு டியூஷன்ல பிள்ளைகள் கையை கட்டிக்கு நிக்குதா? எங்க போகணும்? மதரசாக்கு போகணும். இல்ல, முடிச்சு போட்டுதான் வருது, முடிச்சு போட்டுதான் வருது. அதனால நாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்க மதரசாக்கு கொடுத்த நேரத்தில் களவாடக்கூடாது. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளை தேவையோட தேட்டத்தோட எந்த கபருக்கு வரும், எந்த புள்ள நலவுகள் செஞ்சா நல்லவன் ஆகிட்டானண்டா எந்த கபருக்கு முழு கூலியும் வந்து சேரும். ஒரு ஹாபிஸால எத்தனையோ பேரை, கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல சொர்க்கத்துக்கு கூடி போகலாம்.
ஹாஃபிஸுடைய ஒரு பிள்ளை ஹாஃபிஸ் ஆயிட்டா அந்த தாய் தந்தைகளுக்கு எவ்வளோ நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க 2 பேருக்கும் 2 கிரீடங்கள் கொடுக்கப்படும். இது எது கிடைச்சிக்குது சொல்லுவாங்க, கேட்பாங்க, சொல்லப்படும். அவங்களோட பிள்ளைகளை நீ ஹாஃபிஸ் ஆயினீங்க, குர்ஆனை கொடுத்தீங்க, அந்த அந்த கிரீடம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமெண்டா இந்த சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். சூரியன் முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குறேன்னு சூரியன். அல்லாஹ் சூரியனை வச்சு வெளிச்சம் கொடுக்குறான். அப்படியா இல்லையா? ஒரு இடத்த வெளிச்சமாக்குறதுக்கு எத்தனை லைட் போடுறோம்? ஒரு கிரவுண்டை வெளிச்சமாக்குறதுக்கு எவ்வளவு லைட் போடுறோம்? சூரியன் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரகாசமா இருக்குது. சூரியன் கிட்டத்தட்ட இந்த உலகத்தை விட 13 கோடி மடங்கு பெருசு. 13 மடங்கா? 13,000மா? 13 கோடி மடங்கு. இலங்கை போல முழு உலகத்தை போல 13 கோடி உலகத்தை சூரியனுக்கு வைக்கலாம். என்ன 13 கோடி உலகத்தை சூரியனுக்கு வைக்கலாம். இப்ப எங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன 2 ரூபா காசு மாதிரி 10 ரூபா குத்தி கொண்ட வச்சா மாதிரி. இப்ப பிள்ளைகளுக்கு என்ன 2 ரூபா காசையும் சொல்லலாம், 10 ரூபா குத்தியை தான் சொல்லலாம். அப்ப இதை விட பிரகாசமா இருக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தந்தையர்களுக்கு, ஒரு ஹாஃபிளுடைய தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கிற கிரீடம் இது எப்ப விளங்கும்? இப்ப எவ்வளவு கத்தினாலும் விளங்கா. எப்ப விளங்கும்? இது விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை தரணும். இது எப்ப விளங்குமெண்டா சக்கராத்துல விளங்கும். அது வரைக்கும் விளங்கா. அது வரைக்கும் எங்களோட ஓட்டம் எப்படி இருக்கும் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தலாம். அல்ஹாகுமுத் தகாசுர், மனிதன் பணம், பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம் என்று ஓடிக்கொண்டிருப்பான். இந்த ஓட்டம் எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அந்த கபருக்கு போகும் வரைக்கும். அதோட முடிச்சு. அல்லாஹ் சொல்றான் கல்லா சௌஃப தஅலமூன், மனிதன் விளங்க மாட்டான், விளங்குறதுக்கு காலம் இருக்கு. திரும்ப சொல்றான் தும்ம கல்லா சௌஃப தஅலமூன், மனிதன் விளங்க இன்னும் காலம் இருக்கு. சக்கராத்துல ஆஜியார் என்ன சக்கராத் வந்த உடனே சொல்லுவாரு லௌலா அഖர்தனி இலா ஜலின் கரீம் ஃபஸத்தக வ கும் மினஸ் சாலிஹீன் சொல்லுவாரு. யா அல்லாஹ் கண்டுட்டேன், யா அல்லாஹ் விளங்கிட்டே, யா அல்லாஹ் கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கேன், மதரசா கொடுக்கறதுக்கு எல்லாம். மதரசாக்கு கொஞ்சம் நேரத்துக்கு காசு கட்டுறேன்னா கொஞ்சம் கஷ்டம், காசு கொடுக்குறேன்னா கஷ்டம். டியூஷனுக்கு அது சரி சார் ஏசுவார். நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு வெளியாறு இல்லை காசு. இப்ப சொல்வார் யா அல்லாஹ் சொல்லிட்டு வாரு, பிள்ளைகள்கிட்ட சொல்றேன் சதக்கா கொடுக்க சொல், அதெல்லாம் முடியாது. அதனால பெற்றோர்களாகிய நாங்க, பிள்ளைகளாகிய நாங்க, மாணவர்களாகிய எல்லாரும் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கி எங்கட கபருக்காக வேண்டி நாங்க உலகத்துல இதுதான் ஆகப்பெரிய முயற்சி, இதை விட சிறந்த முயற்சி இல்லை. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ் நீ மகா கிருபை உள்ளவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மகா சங்கை உள்ளவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், யா அல்லாஹ்
எல்லா தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எல்லாம் அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எல்லா தாய் தந்தையர்களோட உள்ளத்தில் எங்கள் அனைவருடைய உள்ளத்திலையும் குர்ஆனுடைய மகத்துவத்தை போடுவாயாக. அல்லாஹ் அது உன்னுடைய கலாம் யா அல்லாஹ். அல்லாஹ் அது ஒரு அற்புதம் யா அல்லாஹ். அல்லாஹ் அதை விட உயர்வானது ஒன்று உலகத்தில் உன்னுடைய பேச்சு கிடையாது அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் குர்ஆன யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் சுமக்கிறதுக்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. குர்ஆன் லேசானது யா அல்லாஹ். குர்ஆன் மிகவும் இலகுவானது யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு ஆசை வாரது குறைவா இருக்குது அல்லாஹ். அல்லாஹ் ஆசையை ஆர்வத்தை தேட்டத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனுக்கு செலவழிக்கிறதுல இன்பத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அல்லாஹ். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்ல சூழலை அமைச்சு கொடுத்துருக்கிறதுக்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் இந்த மதரசாவை பெரிய ஒரு வளர்ச்சியை உண்டாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் இந்த கிராம மக்கள் அதுக்காக வேண்டி பாவிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அல்லாஹ். அல்லாஹ் இந்த கிராமத்துடைய மறுமலர்ச்சி, இந்த கிராமத்துக்கு இந்த பிரதேசத்துக்கு பரக்கத்து இறங்குறது மதரசாவால் தான் யா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸால தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜிதால தான் யா அல்லாஹ். இதுதான் ஒரு ஊருடைய வெளிச்சம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுதான் ஒரு ஊருடைய மறுமலர்ச்சி யா அல்லாஹ். ஒரு ஊருக்கு ரஹ்மத் இறங்குறது இங்கே தான் யா அல்லாஹ். இதை ஒவ்வொருத்தருடைய கல்புக்கும் கொண்டு போய் சேர்த்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த துஆவுடைய தனிப்பெருவம் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹாஃபிலாகவே இந்த மதரசாவிலிருந்து வெளியாக்கிறியா அல்லாஹ். உனக்கு கேளும் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அல்லாஹ். ஒவ்வொரு மதரசாக்களும் ஆரம்பம் யா அல்லாஹ் ஒரு கஷ்டத்தோட சிரமத்தோட தான் யா அல்லாஹ். அதுக்கு உதவி செய்கிறது உன்னுடைய கையில் இருக்குது யா அல்லாஹ். எங்களால் முடியாது யா அல்லாஹ். எங்களால் முயற்சி செய்யலும் யா அல்லாஹ். அல்லாஹ் நீதான் இதுக்கு ஒரு முடிவை யா அல்லாஹ், இதுக்கான யா அல்லாஹ் இதில் ஒரு யா அல்லாஹ் தீர்ச்சியை நீதான் கொண்டு வந்து சேர்க்கணும் யா அல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனை ஹயாத்தாக்கக்கூடிய, குர்ஆனை பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்களையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் இந்த மதரசாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த துஆவுடைய தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம். வ ஆখির தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.